ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ என்ன அப்படின்னா இன்னைக்கு என்னடா தூங்கி எழுந்திரிச்சு உட்காந்துருக்கேன். தூங்கி எழுந்திரிச்சு பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா ஆமாங்க. ஸோ செம்ம டயர்டு, ஃபுல்லாக தூங்கிட்டேன் நான். அண்ட் அதான் முகம் அப்படி இருக்குது. இனிமேல் போய் குளித்து வந்து காய்ச்சல் வந்துடும். ஸோ அதனால் டேரெக்டாக பேசிடலாம் அப்படின்னு வந்துருக்கிறேன். சப்தம் அப்படிங்கிற படம் எப்படி இருக்குது அப்படின்னு பற்றி ஃபுல் டீட்டெயில் தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஓகே, வாழ்கிற வாழ்க்கை சாகிற வரைக்கும் இல்லை, செத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு. இங்கே எந்திரிச்சு எப்படி படம் பார்த்துட்டேன் ஆல்ரெடி பார்த்துட்டேன். பிகாஸ் ரிவ்யூ பண்ணல. வீடியோவில் போகலாம். சப்தம் அப்படிங்கிற படம் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் முயற்சி அப்படின்னு சொல்லலாம். ஆதி லைக் அந்த ப்ரோ செம்மையாக பண்ணியிருக்காரு. எனக்கு நான் மிருகம் அப்படிங்கிற படம் நான் ரொம்ப நாளாக நான் பார்த்ததே கிடையாது. பட் அதுக்கப்புறம் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. நான் பார்த்ததுக்கப்புறம் என்ன ஒரு ஆக்டிங்டா அப்படி மாதிரி ஒரு ஃபீல் இருந்தாங்க. அப்புறம் சப்தம் அப்படிங்கிற ஒரு படம் டைட்டில் விட்றாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன். பட் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு அவருக்கான இம்பார்ட்டன்ஸ் அங்கே கம்மியாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருக்கலாம். அப்போ லைக் ஆக்டிங் வைஸ் அண்ட் அதை வச்சு அதெல்லாம் பண்ணுறாங்க. அந்த சத்தத்தை வச்சு, அந்த மைக்கை வச்சு. ஸோ இவர் ஒரு அந்த பேய்களெல்லாம் லைக் பிடிக்கிற ஒரு ஆள் மாதிரி. ஓகே, ஸோ அவங்க என்ன போடுறாங்க, என்ன பிரச்சனை அப்படி மாதிரி யூடியூபர்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க தெரியுமா. லைக் நாங்கள் பேயை கேட்செட் பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம், அவங்களுக்கு காமிக்க போகிறோம், அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு போய் சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ அவங்க என்னெல்லாம் எக்யூப்மெண்ட் எடுத்துகிட்டு போவாங்களோ ஸோ அதே மாதிரி தான். பட் இங்கே ஒரு பெரிய மைக்கு கூட எடுத்துகிட்டு போகிறாங்க. லைக் அவங்க பேசுகிறது நமக்கு கேட்கணும் அப்படின்ட்டு. பேரநார்மல் ஆக்டிவிட்டி அந்த மாதிரிலாம் ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ நான் அந்த மாதிரி திஸ் கைண்ட்ஸ் ஆஃப் வீடியோஸ் நான் அடிக்கடி வாட்ச் பண்ணுறது உண்டு. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் தான் சஜஷன் பண்ணாப்புல, என்னோட ரூம்மேட் தான் சஜஷன் பண்ணான். நல்லா இருக்கும் பாரு அப்படின்ட்டு. நைட்டு போயிரு அப்படின்னா அப்படியே பார்த்து அள்ளு விட்டுரும். ஒரு மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி பேர்லாம் சொல்லணும்ல. ஸோ நீங்களே சர்ச் பண்ணி பாருங்கள். ஓகே, டாப்பில் யூடியூப் டாப்பில் கோஸ்ட் சம்மந்த மாதிரி வீடியோஸ் அவங்க தான் போட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் த ஃபிலிம்ஸில் இட்ஸ் லைக் இந்த ஒரு வீடியோஸை பார்த்துட்டு இருந்த ஒருத்தருக்கு ஒரு சப்தம் முடிவு படம் வருது. அப்போ இதை வச்சு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்றது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு முயற்சி. ஓகே, டிஃப்ரெண்ட்டான ஒரு முயற்சி, செம்மையாக இருந்துச்சு. படம் போக 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 நமக்கே அடுத்த அப்படி மாதிரி இருக்கும். அண்ட் ஒரு மாதிரி ஒரு மாதிரி அதை பேச முடியாத மாதிரி இருப்பாங்க. லைக் இவன் என்ன நினைக்கிறான், இவன் என்ன பேசுறான், இவன் என்ன சொல்ல வரான், இவன் ஏன் இப்படி பண்றா, லட்சுமி ஏன் இப்படி பண்றா அப்படி மாதிரி இருக்கும். அவன் நல்லதுன்னு சொல்றான், நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க அப்படின்னு நம்மளே போய் அற விட்டுட்டு நல்லதாக சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்ற மாதிரி நமக்கே சொல்லலாம் போல இருக்கும். பட் அந்த மாதிரிலாம் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. லைக் அந்த படம் முடிஞ்சிருச்சு. அப்போ அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு சூப்பரான ஒரு ஆக்டிங் அண்ட் அப்படியே போயிட்டு. இப்போ என்னன்னா கதையை தான் சொல்லல, இல்லை இச்சா சொல்கிறாங்க. ஓகே, ஒரு காலேஜில் திடீர்னு பார்த்தா சூசைட் நடக்குது. சூசைடுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு எவ்வளோ குழப்பி விட்டுறான் பேய் பிசாஸ் அப்படின்ட்டு. அப்போ அந்த பேய் பிசாஸ் அப்படிங்கிறது ஒன்று இல்லை அப்படிங்கிறதுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் சாமியாரை கூப்பிடலாமா, ஆச்சாரியாரை கூப்பிடலாமா, அவரை கூப்பிடலாம், இவரை கூப்பிடலாம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பேரநார்மல் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அந்த மாதிரி ஒருத்தர் கூப்பிடுறாங்க மும்பையில் இருந்து. அவர் இதை எப்படி சால்வ் பண்ணாரு, இந்த கேஸை எப்படி சால்வ் பண்ணாரு அப்படிங்கிறது தான் மேட்டர். அதுதான் இந்த கதை. அதை ஒரு ஜென்யூனாக எந்த அளவுக்கு டீசெண்டாக காமிக்க முடியுமோ, எந்த அளவுக்கு ஈடுபாடோட காமிக்க முடியுமோ காமிச்சிருக்காங்க. பட் ஒரு படத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய சீன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம ரியலில் அது ரியலாக உண்மையாக நமக்கு தெரியாது, நம்ம நேரில் போய் பார்க்கல. ஆனால் எனக்கு தெரியும். நான் இப்போ என்ன ஒருத்தர் நீ நம்பர் இல்லை, சரிவா என் ஃபுடோவாக கூப்பிட்டாங்க, நான் எனக்கு அப்படி விட்டுறேன். ஏன்னா உண்மையிலேயே எனக்கு நைட்லாம் ரொம்ப பயம். ஸோ நான் வெளில போயிட்டு அங்கே போய் பார்க்கணும் அப்படின்னாலே எனக்கு ஒரு மாதிரி ஷிவர்னஸ் ஆகிடும். லைக் வலிப்பு வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, எனக்கு அந்த கிடையாது. அந்த ஒரு இதில் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நான் எங்கேயும் போகிறது கிடையாது. ஆனால் நம்பிக்கையும் இல்லை, அந்த நம்பிக்கை இருக்குது. ஓகே, என்னடா சொல்கிறேன், என்னதான்டா சொல்ல யாரா நீ
அப்படி கிடையாது. ஸோ சிம்பிளாக சொல்கிறேன், இதுதான் இப்படி தான் இதுதான் வரப்போகுது, எனக்கு இது நடக்குது நடந்துருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் டேக் பண்ணிக்கணும். இதுக்கும் நீங்க பாக்குற கேஸ்க்கும் என்ன கனெக்ஷன்? சப்தம். இவர் உண்மையான விருதுனா, இவர் இதை கரெக்டாக பண்ணுவாரா பண்ண மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி இவங்களும் டார்கெட் பண்ணுறாங்க. யாரை ஆதி டார்கெட் பண்ணி ஒருத்தவங்க விஷயம் பண்ணுவாங்க. ஸோ அது எப்படி இருக்கும்னா கடுப்பாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். அதே சேம் சீக்வன்ஸ் வந்துட்டு இங்கே ஒரு மித்து இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு 5 பேரை கொலை பண்ணுவாங்க. 1 2 பேர் இல்லை, 42 பேர். ஒரு லீடு, மொத்தம் 43 பேர். உயிரோடு இருக்கிற ஒருத்தங்க வந்துட்டு செத்துட்டாங்கன்னு சொல்லி, சாகடிக்கப்பட்ட ஒருத்தங்க உயிரோடு இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு கன்ஃபியூசிங்கான ஒரு இடம். அப்போ 43 பேயா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு பார்க்கறது எனக்கும் புரியுது. எஸ், 43 கோஸ்ட். அப்போ இது எப்படி அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு இப்படியே வந்துட்டு ஒரு ஒரு இது இருக்கும்ல, எப்படா அப்படின்னு. அதுதான் அந்த படம். அண்ட் அந்த சேம் டைமில் வந்துட்டு இவர் அந்த இதை பிடிக்க போகும்போது, இல்லை பேயை பிடிச்சி பாட்டில் அடிக்கிறதுலே பேசி அவங்க என்ன பிரச்சனை சால்வ் பண்ண போகிறாரு. சால்வ் பண்ண போகும்போது வந்துட்டு லக்ஷ்மி மேனன் ஒருத்தர் இருப்பாங்க. ஸோ அவங்க எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு விஷயத்தினால சில பேர் கொல்லும், ஓகே, அந்த 42 பேரும். ஆனால் இவங்க அதில் தடுக்க தான் பார்ப்பாங்க தவிர அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்போ தடுக்க தானே பார்த்தாங்க. இவங்களுக்கு உள்ள இந்த பேய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, இல்லை, நீ தடுக்கல, நீ தடுக்கல, நீ எதுவும் பண்ணல, நீ சொல்லிட்டு அப்படியே போயிட்ட அப்படிங்கிறது தான் அங்கே அந்த எல்லாருமே பார்த்து இவங்களையும் கொள்ள ட்ரை பண்ணுவாங்க. பட் இவங்களும் கொஞ்சம் மெல்ல கொள்ள ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அப்பெல்லாம் நடக்காது. அது வந்துட்டு கொஞ்சம் பயங்கரமாக அப்படியே போயிடும். கடைசியில் தான் காது இருக்காது காப்பாற்றுறதுக்காக. நம்ம காதுக்கே கேட்காத அல்ட்ராசோனிக் சவுண்டை அதால் எழுப்ப முடியும். அந்த சத்தத்தை வச்சு தான் இறைய கண்டுபிடிக்கும். இந்த மாதிரி நான் எவனோ ஒருத்தன் எங்கேயோ இருக்கான் போல நினச்சேன். பட் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. கடைசியில் அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. நார்மல் ஃப்ளாட்டான ஒரு கதை தான், நார்மலான ஒரு ஸ்டோரி லைன் தான். இதனால தான் இப்படி அவங்க மாறிட்டாங்க, இதனால தான் இந்த ஒரு விஷயம் நடந்துச்சு, இதனால தான் 42 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படி மாதிரி அந்த விஷயம் நமக்கு தெரிய வரும்போது வந்துட்டு இட்ஸ் அஃப்கோர்ஸ் நார்மல் ஸ்டோரி. ஸோ அது வந்துட்டு நீங்கள் அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கே புரிய வரும். ஓகே, ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். படம் பிடிச்சிருந்தா தேட்டரில் போய் பாருங்கள். ஸ்டோரி கேட்டு உங்களுக்கு இம்ப்ரெசிவாக இருந்துச்சுன்னா வந்துட்டு கண்டிப்பாக தேட்டர் விசிட் பண்ணுங்கள். ஏன்னா சத்தம் வந்துட்டு சூப்பராக இருக்கும். லைக் ஒரு படத்தை நம்ம தேட்டரில் பார்க்கறதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுற மாதிரி அந்த படம் வந்துட்டு அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அது பார்க்கும்போதும் அது கேட்கும் போதும் இருக்கிற ஃபீல்னஸ் வேறு. ஏன்னா நீங்கள் நார்மல் லைக் வந்துட்டு சும்மா அங்கே இங்கே சைக்கிள் எல்லாம் டவுன்லோட் பண்ணி பார்த்தா வந்துட்டு அந்த ஃபீல் இருக்காது. எது தேட்டரில் பார்க்கணும் தேட்டரில் தான் பார்க்கணும். ஸோ தேட்டரிகள் வைப் வந்துட்டு கண்டிப்பாக இந்த படம் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். பிகாஸ் சத்தம் மறக்காமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.